ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட லூக்காஸ் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 41வது வசனம். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. ஆம் தேவ ஜனமே, அறிக்கை செய்கிறது பிசாசு. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இருக்கிற நாம் அவரை அறிக்கை செய்கிறோமா? வாயை திறந்து நாம் மற்றவர்களுக்கு அவரை குறித்து சொல்லுகிறோமா? பாருங்கள், நம்முடைய அநேக நேரத்திலே பெரிய ஜெபங்களை ஜெபிக்கிறோம், நீண்ட ஜெபங்களை ஜெபிக்கிறோம், பல மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறோம். ஆனால் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோமா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். தேவஜனமே, என் நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடியினாலே நான் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 91 சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி சொல்லுகிறார். எப்படி கூப்பிட வேண்டும்? அவர் நமக்கு மனவாளராக, தகப்பனாக, கிருபையுள்ளவராக, இதோ பரிகாரியாக, வழக்காடுகிறவராக, இதோ நம்மோடு கூட இதோ நமக்கு ஒரு நல்ல சிநேகிதனாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதோ ஆனால் நாம் இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமா? 2 கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது இதோ தேவ ஜனமே, நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிசாசுகளும் அவரை தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லிவிட்டு என்ன செய்ததாம்? புறப்பட்டு போயிட்டான். அநேகர் என்ன செய்தார்களாம்? பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் விடுதலையானார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீங்களும் ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே இதோ தரித்திரம் என்ற பிசாசு, குடி என்ற பிசாசு, பல வகை போராட்டம், இதோ எல்லா சோர்வின் ஆவி என்ற பிசாசு, எல்லாவற்றிலும் உங்கள் குடும்பம் கீழே தள்ளப்பட்டு நெருக்கப்பட்டு கிடக்கலாம். அதிகாரம் என்ற பிசாசு, எல்லாவற்றிலும் நீங்கள் நாசமாசமாகி இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்திலே நீங்கள் உங்களால் ஜெபிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். தேவ ஜனமே, இதோ உங்கள் இருதயம் வலுவிழந்து கிடக்கிறதை அவர் பார்க்கிறார். எனவே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பா என்று சொல்லி கூப்பிடுங்கள், தகப்பனே என்று சொல்லி கூப்பிடுங்கள், நித்தியானந்தம் உள்ள சக்கராதிபதியே என்று சொல்லி கூப்பிடுங்கள், என் வீட்டிலே நீர் எழுந்தருளும் சுவாமி என்று சொல்லி கூப்பிடுங்கள், என்னுடைய இரட்சகராய் இருக்கிறவரே என்று சொல்லி கூப்பிடுங்கள். இந்த முழு வேதமும் இதோ அவருடைய நாமத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது, அவருடைய பெயர்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பிசாசு எப்படி இதோ பிசாசுகளும் அவரை அறிக்கை செய்துவிட்டு அவருடைய நாமத்தை உயர்த்திவிட்டு இந்த இடத்துல இதோ ஜனங்களை விட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட உங்கள் வீடுகளில் இருக்கிற பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? நீங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள், உங்கள் வீட்டை சுத்திகரியுங்கள். நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த, அப்பா, பிசாசுகளும் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டு ஆண்டவரே புறப்பட்டு ஆண்டவரை சென்றது போல ராஜா தகப்பனே, எங்கள் கூடாரத்திலே ஆண்டவரை தங்கி இருக்கிற அப்பா பிசாசின் போராட்டங்கள், வியாதியின் போராட்டங்கள், தரித்திர போராட்டங்கள், சோர்வின் போராட்டங்கள், அப்பா சோத்திரம், எல்லா சூழ்நிலைகளும் எங்கள் வீட்டை விட்டு வெளியேற இந்த நாளிலே இந்த அதிகாலை நேரத்திலே உம்முடைய நாமத்தை அப்பா, உம்முடைய பெயரை எங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் கூப்பிடுகிறோம் ராஜா. கூப்பிடுகிற வேளையிலே நீர் செவி கொடுக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலையை நாங்கள் எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.